தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் எல்ரோயி சேனல பார்க்குற உங்க ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன். ஏசப்பா உங்கள அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. அந்த சேனல தொடர்ந்து நீங்க பாருங்க. நிறைய பேர் பார்க்கிறீங்கன்னு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அ ஏசப்பா உங்கள ஆசீர்வதிப்பாரு. இந்த நாளே ஒரு வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். ஏசாயா 62 4வது வசனம். "நீ இனி கைவிடப்பட்டவ எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிப்பா என்றும், உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார்." இந்த வசனத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஏசப்பா பிரியமாக இருக்கிறாரு. அவரு உங்க உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் ஏதோ இடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு ஒன்றுமில்லாம பிரிஞ்சு போன நிலையிலலாம் இருக்கலாம். ஒன்றுமே என் வாழ்க்கையில பார்க்க முடியலைன்னு சொல்லி நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறனால, உங்க தேசத்த அந்த பாழான தேசம்னு சொன்னது போல, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, நீங்க வேலை பார்க்கிற இடங்கள் எல்லாம் ஏதோ இடிக்கப்பட்ட நிலையில, ஏதோ இழந்த நிலைமையில நீங்க ஏங்கிக் கொண்டே இருக்கலாம். நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அத மாற்றுவாரு. ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால, உன் தேசம், உன் வாழ்க்கை, உன்னோட குடும்பம் எல்லாம் வாழ்க்கைப்படும்னு சொல்றாரு ஆண்டவர். பாருங்க, பாலிக்கப்படும். அப்ப உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்படின்னா உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இடிஞ்சு போன நிலையில இருக்கிறத ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அதை புதுப்பிப்பாரு. அது மட்டும் இல்ல, நீங்க உங்களுடைய வேலையை கூட இழந்திருக்கலாம் இந்த வருஷத்துல. ஆண்டவரு இந்த வருஷம் கடைசியில சொல்றாரு, இல்ல அந்த வேலையை திரும்ப நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றாரு. உங்களுடைய குடும்பம் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். இனி வாழ்க்கையை நீ அவ்வளவுதான் நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் கட்டி எழுப்ப போறாரு. உங்களுடைய உடைஞ்சு போன நிலையில இருக்கிற, உங்களுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கிற நிலையில இருக்கிற உங்கள ஆண்டவர் கட்டி எழுப்ப போறாரு. உங்கள ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பாரு. ஏன்? ஆண்டவர் உங்க மேல பிரியமாக இருக்கிறதுனால. உங்கள அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இதனால நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. இந்த வேத வசனத்தை கேட்ட எல்லாரையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, ஒரு ஆத்துமா கூட கெட்டு போறது, ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது உமக்கு பிரியம் இல்லையாப்பா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது, நல்லா இருக்கிறதே உம்முடைய ஆண்டவரே விருப்பமாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே.